ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 1994 வெளிவந்த ஃபிஷர்மேன்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு இத்தாலி மூவி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு படத்தையும் நீங்க ரொம்ப நாளாவே கேட்டிருந்தீங்க. மற்ற வீடியோஸ் போட்டுட்டு இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இந்த ஒரு படத்துல அதிக அளவு சம்பவம் வர்றதுனால, அதிலும் குறிப்பா வர சம்பவங்கள்லாம் ஓப்பன் அப்படியே காட்டுறதுனால பெரியவங்க மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் நான் எப்பயுமே சொல்றது தான், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. அதே போல நீங்க நம்ம சேனலை பார்த்தா ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் ஆரம்பிச்சதுமே வயசான ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் யாரையோ தேடிக்கிட்டு வந்திருப்பார் போல. அங்கங்க சுத்தி பார்த்துக்கிட்டு இதான் சரியான அட்ரஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீட்டுல ஒரு பொண்ணு பெருகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பெருகிட்டு இருக்கும்போது வீட்டு காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாரா அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா இந்த அட்ரஸ் தெரிய வந்தார்ல அந்த வயசானவர் தான். உடனே இந்த பொண்ணும் எங்க உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் சாமோட வீடு தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாமா இதான் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சாம் அப்படிங்கிறவரு பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. உடனே இந்த பொண்ணு அவர் வீட்டுக்குள்ள கூட்டு வர இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஹே ஹென்றி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாதிரி அன்பை பரிமாறிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் டைம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவர் கேக்குறாப்ல அப்புறம் எப்படிடா இருக்க, இவ்வளவு நாள் எங்க போன, நாங்களாம் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணோம் தெரியுமா, உண்மையிலே நீ இப்போ வந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹாப்பியா அவர் பரிமாறிக்கிறாப்ல. அதுக்கு இந்த வயசானவர் எதுவுமே சொல்லாம அமைதியா பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரு ஒரு நிமிஷம் இரு, உனக்கு நான் கொடுக்க வேண்டியது கொடுக்கணும், ரொம்ப நாளா என்கிட்ட தான் இருக்கு, இந்த ஆல்பத்தை நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நல்ல வேலை உங்ககிட்ட கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பத்தை எடுத்து கொடுக்குறாப்ல. அதுக்கப்புறம் அந்த ஆல்பத்தை வாங்கி ஒரு பார்த்துட்டு இருக்கும்போது சரி நீ இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த வயசானவர் அந்த ஆல்பத்தை புரட்டி பண்ணி பார்த்துட்டு இருக்காப்ல. அப்படி பார்க்கும்போது கதை அப்படியே ஃபிளாஷ்பேக் குள்ள போயிடுது. ஃபிளாஷ்பேக் குள்ள போனா நிறைய போட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஆக்சுவலி இவர் யார் அப்படின்னா ஒரு மீனவர் தான். இவர் மீன் பிடிக்கிறது, அப்புறம் போட்டிங் போறது, அந்த பிடிச்ச மீன் விற்கிறது, அதுக்கப்புறம் கிடைச்ச காசுல நிம்மதியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமான லைஃப் லீட் பண்ணி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா இவருக்கு ஒரு ஒய்ஃப் இருந்திருக்காங்க. இவர் எப்பயும் போல வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது ஹனி இங்க பாரு, இந்த மீன்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும், நான் பிடிச்சதுலே ஸ்பெஷலா இருக்க மீன் தான் நான் கொண்டு வந்திருக்கேன், இதை எனக்கு சமைச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காப்ல. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஏங்க எல்லா வேலையும் நானே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னால முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு, என்ன பார்த்தா உங்களுக்கு வேலைக்கார மாதிரி தெரியுதா, இப்ப கூட பாருங்க வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்து அந்த வேலையை சொல்லுவீங்க, அதுக்கடுத்து இந்த வேலையை சொல்லுவீங்க, இப்படி மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருந்தா எனக்கு ஒரு டைமே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஆதங்கமா பேசிட்டு இருக்கு. இந்த பொண்ணு யார் அப்படின்னா இந்த பொண்ணு தான் அந்த படத்தோட ஹீரோயின். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, சரி சரி ஓகே நீ ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ சமைக்கணும்னு அவசியம் இல்ல, உனக்காக நான் சமைச்சு தரேன், நானும் நல்லா சமைப்பேன் உனக்கு தெரியும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட மைண்டை சேஞ்ச் பண்றாப்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பொது நிறுத்துங்க, ஏதாச்சும் சொல்லிடுவீங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லாத மாதிரி மாத்தி பேசுவீங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு அவனும் அமைதியா பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கண்ணாடி முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கான். ஏய் என்னடா இவ்வளவு சீக்கிரமா உனக்கு வயசான மாதிரி இருக்கு, வெள்ள முடியாயிடுச்சு, நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் நீயும் ரொம்ப வயசான மாதிரி தெரியுது, உன் ஒய்ஃபை பாரு எவ்வளவு எங்கா இருக்கா, உன்னையும் அவளையும் சேர்த்து வச்சு பார்த்தா ஒய்ஃப்னு யாரும் சொல்லுவாங்களா, ஃபர்ஸ்ட் உன ஸ்மார்ட்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கண்ணாடி முன்னாடி அவனே அவனுக்கு பேசிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இருக்கால, அவ வந்து அவனை டச் பண்றா. அதுக்கு அவனும் அவளை பார்க்க நீ பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், நீ எப்பயுமே ஸ்மார்ட் தான், நான் இப்படி இருக்கேன் நீ அப்படி இருக்கேன்னு சொல்லி நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, எனக்கு நீ எப்பயுமே அழகா தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட பேசுறா. அவன் அந்த மாதிரி சொன்னதும் அவன் என்ன பண்றான் அப்படின்னா டக்குனு ரிப்ளாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன் காட்டுறாங்க. அடுத்த சீன் பார்த்தா நம்ம தலைவர் இருக்கார் இல்லையா, அவரை கூப்பிட்டு 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. தலைவர் மீன் பிசினஸ் மட்டும் பண்ணல, இந்த டீம் கூட சேர்ந்து இந்த ட்ரக்ஸ் அப்புறம் பொருள் மாத்துறது அப்படின்னு சொல்லி மத்த வேலையும் செய்வான் போல. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க இந்த பொருளோட மதிப்பு பல கோடி, இதை பத்திரமா இங்கிருந்து அங்க கொண்டு போய் சேர்த்துறது உங்களுடைய பொறுப்பு, இதுல ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம யாருமே உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏங்க இதை நான் இன்னைக்கு நேரத்தை பண்றேன், காலங்காலமா பண்றேன், இதெல்லாம் சப்ப மேட்ரு, குடுங்க அசால்ட்டா முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பேசிட்டு இருக்கான். அதுக்கு அவன் இல்லப்பா ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் கிடையாது, இப்போ நிறைய ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாம நம்ம உஷாரா இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா, சோ கரெக்டா கொண்டு போய் சேர்த்திரு, இதை கரெக்டா பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கண்டினியூஸா இந்த பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சீனை கட் பண்ணிட்டு மணி கரண்ட் சீனுக்கு வராங்க. கரண்ட்ல வந்தா இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அவர் உட்காந்துருக்காப்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சீனை கட் பண்ணிட்டு எகைன் ஃபிளாஷ்பேக் குள்ள போறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அவங்களும் ரெகுலரா பிசினஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாள் சார் வாங்க இதான் எங்க வீடுன்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு கூட்டு வரான். வீட்டுக்கு கூட்டு வந்து ஒய்ஃப் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றான். அதே போல அவனுக்கும் ஒய்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்றான். அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவளை பார்த்த உடனே ஸ்டன் ஆயிடுறான். அது மட்டும் இல்லாம அவ கையிலே ஒரு முத்தம் கொடுக்குறான். அது ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்க இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒண்ணு இல்லம்மா இது அவங்க நாட்டு கலாச்சாரம், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, சரி வந்தவருக்கு ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறா. அவ போன பிறகு இவன் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இதுல பார்த்தா இந்த ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் தான் பேசிட்டு இருக்கான். ஆனா அந்த பிசினஸ் பண்றவன் இவன் சொல்றது எதுவும் கேட்காம ஹீரோயின் போனால அந்த இடத்தையே பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கும்போது பிசினஸ் பண்றவன் என்ன கேட்கறான் அப்படின்னா, நான் கீழவே மறந்து அக்ரிமெண்ட் வச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் பேர் எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இவனும் சார் இது நீங்க சொல்லணுமா, நான் உடனே போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி கீழே போயிடுறாப்ல. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் தொட்டில குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு மெதுவா இவன் உள்ள வந்துகிட்டு இருக்கான். உள்ள வந்தவன் அமைதியா வந்து நின்னுட்டு உங்க குழந்தைங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு உடனே ஹீரோயின் பயந்துட்டு ஆமா என் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவன் அழகா இருக்கு, ஆனா உங்களை பார்த்தா ஒரு மதர் மாதிரி எல்லாம் தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டைலா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு ஹீரோயின் பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ணாம சரி ஓகேங்க நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவன் ஒரு மாதிரி டைப்பா பார்த்துட்டு அப்படி கம்முன்னு வெளியே
போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் வெளியே வந்துடுறான். வெளியே வந்த பிறகு சார் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நிக்க, ஓகே இப்போ எனக்கு பேச மைண்ட் செட் இல்ல, நம்ம நாளைக்கு பேசலாம், நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம், நாளைக்கு நானே நேரில் வரேன், இனிமே நம்ம மீட்டிங்க உன் வீட்டே வச்சுக்கலாம், வெளியே ஒன்றும் வைக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இது ஹீரோக்கு எதுவும் புரியல. சரி பரவாயில்ல, நம்ம எதுக்கு வெளியே போய்கிட்டு இங்கே போய் மீட்டிங் வச்சா நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனா பேசிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட் ஆயிடுது. நைட் பார்த்தா நம்ம ஹீரோயின் அவனும் பெட்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, எனக்கு என்னமோ சரியா படலைங்க, இன்னைக்கு வந்தவன் ஏதோ ஒரு மாதிரி பாக்குறான், அவன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சரியில்லை, எனக்கு பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அவனும் என்ன சொல்ற, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் பிரச்சனைலாம் எதுவும் இல்ல, ஆள் பார்க்க வித்தியாசமா இருக்கான், அவன் பார்வையும் அவனும் ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொல்றேன் அப்படி சொல்லி அவ சொல்றா. அதுக்கப்புறம் அவன் சரிம்மா நீ எதுவும் மனசு போட்டு குழப்பிக்காத, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படி சொல்லிட்டு அந்த டாபிக் அதோட முடிச்சிடறாப்ல. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா ஒருத்தர் ரெஸ்ட் ரூம் போன சொல்லி கதை தட்டிட்டே இருக்கான். இவன் யாரை கூப்பிடுறான் அப்படின்னா இவனோட லவர் தான் கூப்பிட்டு இருக்கான். ஆனா இவன் லவர் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கானா, இதுக்கு முன்னாடி சீன்ல வந்துட்டு போனாலும் பிசினஸ் பண்றேன்னு சொல்லி அவங்க கூட சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு உனக்கு பண்ண அவன் என்ன யோசிச்சு பாக்குறான் அப்படின்னா, இன்னைக்கு காலைல பாத்துட்டு வந்தாலும் நம்ம ஹீரோயின் அவளை பத்தி யோசிச்சுக்கிட்டு இவ பண்றதுக்கு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சம்பவத்தை பண்ணி முடிச்சுட்டு அவன் வெளியே வரான். வெளியே வந்தா அவன் பாத்ரூம்குள்ளேயே சேர போட்டு உட்காந்துருக்கான். இவனை பார்த்ததும் அவன் டேய் மச்சான் நீங்கடா பாத்ரூம் வந்து வர அப்படின்னு சொல்லி கேட்க, சாரிடா ரொம்ப மைண்ட் அப்செட்டா இருந்துச்சு, அதனால உன் லவர் யூஸ் பண்ணிக்கிட்டேன், தப்பு எடுத்துக்காத, உனக்கு ஒன்றும் கோவம் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவனும் கோவம்லாம் இல்ல, ஆனா இவ்வளவு நேரமா பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு அதை கேஷுவலா பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா வழக்கமா இவங்க ரெண்டு பேரும் டீலிங் பேசிட்டு இருக்காங்க. இவங்க டீலிங் பேசும்போது அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு விவகாரமான பொருளை அவங்க கிட்ட கொடுத்துட்டு இதை அந்த பார்ட்டி கிட்ட கொடுத்துட்டு கையோட காசு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடறாப்ல. அமுச்சு வச்சுட்டு இந்த மீன் பிடிக்கிறவனோட வீட்டுக்கு, அதாவது ஹீரோயின் இருக்கால அவளுக்கு ஃபோன் பண்றான். அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு அந்த பிசினஸ் பண்றவன் என்ன சொல்றானா, மேடம் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவளும் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றா. மேடம் அன்னைக்கு கூட நான் வந்திருந்தேனே உங்க ஹஸ்பண்டோட பாஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, சொல்லுங்க என்னாச்சு ஏன் கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, ஒண்ணு இல்ல ஒரு பொருள் மாத்திர விவகாரத்துல உங்க ஹஸ்பண்ட் மாட்டிக்கிட்டாரு, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், அவர் இன்னும் 2-3 நாள்ல நான் மீட்டு கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் அந்த மாதிரி சொன்னதும் ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. என்னங்க சொல்றீங்க, அவர் இப்ப எங்க இருக்காரு, என்னாச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் ஒன்னும் பதட்டப்பட வேணாம், நான் தான் சொல்றேன்ல நான் பாத்துப்பேன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ், ப்ளீஸ் அவர் எப்படியாச்சும் கூட்டு வந்துருங்க, அவர் ரொம்ப பாவம், அவருக்கு பெருசு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவனுக்காக ரொம்ப தூரம் பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனும் சரிங்க கண்டிப்பா நான் அவருக்காக இல்லைனா கூட உங்களுக்காக கண்டிப்பா பண்ணுவேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வச்சிடறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா எங்கூட பொருள் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வர சொன்னாங்கல்ல அந்த இடத்த கட்டுறாங்க. அந்த டீலர் பார்த்தா பல்கா இருக்காப்ல. ஆக்சுவலி இவனும் அந்த பிசினஸ் பண்றவனும் 2 பேர் பேசி வச்சிருக்காங்க. உங்ககிட்ட பொருள் கொடுத்து காசு வாங்குறது ஒருத்தன் வருவான், அவனை கொஞ்சம் தட்டி வை, ஆனா எல்லாமே கேஷுவலா நீ பண்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அமுச்சு வச்சிருக்கான். அதுக்கேற்ற மாதிரி அவன் சொன்ன மாதிரி அவன் இவனை மிரட்ட, இவனுக்கும் ஒண்ணுமே புரியல, என்னடா பொருள் கொடுத்து காசு வாங்கிட்டு வர சொன்னாங்க ஆனா இங்க பார்த்தா நம்மள அன்வான்டா திட்டுறாங்க, என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அந்த இடத்துல முடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த பிசினஸ் பண்றவன் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கூட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு டே ஃபுல்லா அங்கங்க சுத்தி கூட்டு போயிருந்திருக்கான். கடைசியில் நைட் ஆயிடுது. வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு மேடம் சாரி இன்னைக்கு டே ஃபுல்லா தெரியாச்சு, அவர் எங்க போனாரு சொல்லி தெரியல, அவர் இந்த அட்ரஸ்ல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அங்க எல்லா இடத்துலயும் நம்ம போய் தேடியாச்சு ஆனா அவர் இல்லவே இல்ல, இப்போ என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா கூட அவன் பேசிட்டு இருக்கான். அவன் பேச பேச ஹீரோயின் ஒரு மாதிரி பயந்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவ கம்ஃபர்டபுளாவே ஃபீல் பண்ணல, அன்கம்ஃபர்டபுளாவே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ங்க, கண்டிப்பா நாளைக்காவது அவர் கிடைச்சிருவாரு நான் நம்புறேன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம நான் யாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன், கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் அவ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிடுறா. அவ கிளம்பி போன பண்ணி கூட அவன் அவளையே பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் வீட்டுக்கு வந்தறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ ஆல்ரெடி வீட்டுல தான் இருக்கான். அவனை பார்த்ததும் அவ எங்க எப்பங்க வந்தீங்க, உங்களுக்கு நீ ஃபுல் டே நான் தேடி சுத்திட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அவன் என்னையே நீ தேடி சுத்திட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே அவன் டென்ஷன் ஆகி பாத்திரத்தை போட்டு உடைச்சிட்டு, நீங்க தொழில் ரீதியா பண்ற வேலைக்கெல்லாம் உங்களை நான் தேடி சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு, இன்னைக்கு ஃபுல் டே எவ்வளவு டென்ஷன் தெரியுமா, ஒரு போன் இல்ல ஒண்ணு இல்ல, உங்களை நான் எப்படி கான்டாக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் என்ன உனக்கு தான் கோவம் வருமா, எனக்கெல்லாம் கோவம் வராதா, முஞ்சப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறான். அவன் போன பிறகு அழ ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் அழுந்துகிட்டே கீழே டிரா ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பேப்பர்ல என்ன இருக்கு அப்படின்னு திறந்து பார்த்தா அதுல ஒரு கன் இருக்கு. அதை பார்த்தோன்னே பயந்துடுறா. அதுக்கப்புறம் அவ சரி ஒரு வீட்டுக்கு வந்துட்டாரு இல்லையா, அந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கால் பண்றா. இவனுக்கு கால் பண்ணிட்டு எங்க ஒரு வீட்டுக்கு வந்துட்டாரு, ஒன்னும் இஷ்யூ இல்ல, ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தேங்க்ஸ் பண்றான். அதுக்கப்புறம் அவனும் ஓகே மேடம் சொல்லிட்டு கேஷுவலா பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இந்த ஹீரோயினை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ் பண்றவனும் அவன் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டோட லவர் இவங்க 3 பேர் வந்திருக்காங்க. இப்போ இவன் ஃப்ரெண்டோட லவர் இருக்கா இல்லையா, அவன் இவன் ஃப்ரெண்டோட லவரா இல்ல, இந்த பிசினஸ் பண்றதுக்கு முழுநேர கேர்ள் ஃப்ரெண்டா மாறிட்டா. அப்ப அவன் கார்ல அவங்களை விட்டுட்டு ஹீரோயினை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்திருக்கான். அப்ப கார்ல அவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அப்ப அவன் லவர் கிட்ட பேசுறான், ஏண்டி என்ன லவ் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டு கூட ஒரு டைம் சம்பவம் பண்ணிட்டு இப்ப அவங்க கூட போயிட்டல அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, அதுக்கு அவன் எதுக்குமே பதில் சொல்லாம அவன் இதை உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மேல கட்டுறாங்க. மேல வந்துட்டு அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேச 2 பேரும் வேற ஒரு டாபிக் பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது அந்த விஷயத்தை பத்தி ஹீரோயினுக்கும் ஹஸ்பண்ட் கூட சண்டை அப்படிங்கறதுனால இவன் பேசுறது பிடிச்சிருக்கு. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் போட்டுருக்க ட்ரெஸ் கழட்டிட்டு ரொம்ப மாடர்னா வேற மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இன்னர்ஸ் மட்டும் போட்டுட்டு மேற்கொண்டு மேல எதுவும் ட்ரெஸ் எதுவும் போடாம ஜர்க்கின் மட்டும் மேல போட்டுக்கிறா. அதுக்கப்புறம் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தா குழந்தை கத்துற சவுண்ட் கேக்குது. உடனே அவன் அங்கிருந்து குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து குழந்தைய பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீனை கட் பண்ணிட்டு அங்க கீழே காரை கட்டுறாங்க. கார்ல பார்த்தா அவனும் அந்த பொண்ணும் ஃபுல் ட்ரெஸ்ஸிங் கழட்டி போட்டு ஒப்பனா
சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தைய கொஞ்சிட்டு அப்படியே இது பிசினஸ் பண்றான் இல்லையா அவனை பார்க்க வரா. அவனும் இவளும் பேசிட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்றானா, மேடம் இன்னும் எவ்வளவு நாள் தான் எதுவும் தெரியாத மாதிரி நடிப்பீங்க, காட்டுங்க ஒரு கை பாத்துறேன் அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்கா பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்ல அவளும் ஜெர்க்கின்னு திறந்து ஓபன் பண்ணி காட்டிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் ஹனி நிப்பிள் எடுத்து ஹீரோயின் வாயில வைக்க ஹீரோயினும் அதை அப்படியே லைட்டா டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சீன் இப்படியே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து லிப் லாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓப்பனா ஃபுல்லா ட்ரெஸ்ஸிங் கழட்டி போட்டு வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சம்பவத்துல எல்லாத்துலயும் அந்த பிசினஸ் பண்றான் இல்லையா அவன் கோட் எதுவும் கழட்ட மாட்டான். தலைவர் அந்த இடத்த மட்டும் ஓபன் பண்ணிட்டு அப்படி சம்பவம் பண்ணிட்டு இருப்பாப்ல. ஹீரோயின் மட்டும் ஃபுல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒண்ணுமே போடாம இருப்பா. அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா அவனை காட்டுறாங்க. அவன் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கான். வீட்ல இந்த மாதிரி சண்டை வந்துகிட்டே இருக்கு, மனசு நிம்மதியாவே இல்ல, பிசினஸ் பண்ற இடத்துலயும் நிம்மதி இல்ல, இப்போ இங்கேயும் இந்த மாதிரி தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு அவனோட ஃபீலிங் அவன் ஷேர் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சு மறுபடியும் நம்ம ஹீரோனே காட்டுறாங்க. ஹீரோயின் கூட அந்த பிசினஸ் பண்றவனும் இருக்கான், அவன் கூட சேர்த்து அவனோட ஃப்ரெண்டும் இருக்கான். ஹனி நீ ரெண்டு பேர் கூட சேர்ந்து பண்ணது இல்ல, உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்க கொடுக்குறோம் அப்படி சொல்லிட்டு ஹீரோனுக்கு வேற மாதிரி ஆசை காமிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தா ரொம்ப ஓப்பனா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இந்த சீன்ஸ் எல்லாமே அப்படியே அப்பட்டமா ஓப்பனாவே காமிச்சிருப்பாங்க, அதனால பெரியவங்க மட்டும் பாருங்க. அப்புறம் இந்த சீன் முடிஞ்ச பிறகு அடுத்த சீன்ல பார்த்தா அவனோட பார்ட்னர் ரெண்டு பேர் கிட்ட அந்த பொண்ணு அனுப்பிச்சிட்டு இருப்பான். அவனுங்க எந்த மாதிரி ஆளுங்க அப்படின்னா ரொம்ப மோசமானவனுங்க. இந்த கப்பிள்ஸ் யாராவது போனா அந்த கப்பிள்ஸ்ல அந்த ஹஸ்பண்டை பிடிச்சி வச்சுட்டு ஒய்ஃபை சம்பவம் பண்றது, அதுக்கப்புறம் லவர்ஸ்லயும் அது மாதிரி பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமா நடந்துக்கூடியவங்க. அவங்க கிட்ட இவன் ஹீரோயின் அனுப்பிச்சதுனால அவங்க ஹீரோயின் ஒரு வழி பண்ணிடுறாங்க. கடைசியில் அவங்க மாதிரி பண்ணிட்டு ஹீரோயின் கொண்டு வந்து வீட்டுல போட்டுக்கிறாங்க. ஹீரோயின் பேச்சு மூச்சு இல்லாம அப்படி விழுந்து கிடக்குறா. அப்ப குழந்தையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ உள்ள வந்துட்டு ஹீரோயின் படுத்து இருக்கிறத கவனிக்காம அவன் பாட்டு குழந்தையை கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கீழே திரும்பி பார்த்தா தான் தெரியுது ஹீரோயின் மேல எல்லாம் கொஞ்சம் பிளட்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு லெட்டரும் இருக்கு. உன் வைஃப் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தா, உண்மையிலே நீ லக்கி தான், அவளை நாங்க எல்லாருமே செஞ்சிட்டோம் அப்படி சொல்லி அந்த லெட்டர்ல எழுதிருக்கு. அதை பார்த்ததும் இவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா கையில கன் எடுத்துக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவன் வீட்டுக்கு போறான். அவன் வீட்டுக்கு போனா அவன் ஃப்ரெண்ட் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவங்க கிட்ட போயிட்டு எங்க சாரை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் சாரெல்லாம் இப்ப பார்க்க முடியாது, காலைல பார்க்கலாம், கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுறான். அதுக்கு உடனே கன் எடுத்து அவன் நெத்தியில வச்சுட்டு ஏண்டா என்ன லூசு நினைச்சியா, கதவு திறடா அப்படின்னு சொல்லி கதவு ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் கன் எடுத்து அவங்க முன்னாடி காட்டுறான். அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிறவனுங்க டே சுற்றாதரா வேணாண்டா வேணாம் அப்படின்னு சொல்ல ஒருத்தர ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறான். அந்த பிசினஸ் பண்றவனும் நீ சுட மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அவன் பேச அவனை ஷூட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இருந்த 3 பேருமே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ தேடி போலீஸ் வந்துடுறாங்க. சார் நீங்க 3 பேரை கொண்டிருக்கீங்க, நான் உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்ச பிறகு மறுபடியும் கரண்ட் சீனுக்கு வந்துடுறாங்க. இவன் அதை யோசிச்சுக்கிட்டே இந்த ஆல்பத்தை க்ளோஸ் பண்ணி வைக்கிறான். இவன் க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது அவங்க ஒரு பையன் வந்து உட்காந்து பேசுறான். அந்த பையன் யார் அப்படின்னா இவனோட பையன் தான், அந்த பொண்ணு இவனோட மருமக. ஆனா அந்த பையனுக்கு இவர் தான் அவனோட அப்பா அப்படின்னு சொல்லி தெரியல. சார் நீங்க ஜெயிலுக்கு தானே போயிட்டு வந்தீங்க, ஜெயில தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவனுக்கு ஒரு மாதிரி ஆகி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அவன் கிளம்பி போன பிறகு இவனோட ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா அவர் வந்து பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும் தெரியாது, அவனுக்கு பெரியவங்க கிட்ட மரியாதை கொடுத்து நடந்துக்கணும், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமா பேசிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ அந்த வயசுல மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது உட்காந்து இருப்பான் இல்லையா அதே மாதிரி இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பாரமலையே உட்காந்துக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் பர்டிகுலரா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.